ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஸாக தான் இந்த ஸ்டிச் வரும். ஃப்ளாட் லோடிங் அந்த பீட்ஸ்லாம் கிராஸாக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நார்மல் பேக் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் வந்து ஒரு பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு அதான் கரெக்டாக இருக்கும். நார்மலாக ஒரு இது ஸ்டிச் பண்ணி நான் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுடலாம். அடுத்து ரிவர்ஸில் அந்த த்ரெட்டை எடுத்துடணும். ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே போயிடணும். அந்த இடத்துல இப்போ வச்ச இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் எந்த இடத்துலேருந்து பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துலேருந்தே தான் த்ரெட்டை எடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பீடு போட்டோம், இப்போது 2 பீடு போட்டு அந்த லைனுக்கு மேலேயே நம்ம குட்டி லாக் ஸ்டிச். அடுத்து ரிவர்ஸில் எடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து வச்சு பாருங்க. 3 பீடு கரெக்டாக இருந்துச்சுன்னா 3 பீடு வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்லைட்டா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பீட் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கிறதுனால 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே எவ்வளோ சைஸில் அந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்தவும் ஈக்குவலான பீட்ஸ் தான் எடுக்கிறாப்புல வரும். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தால் ஒரே ஷேப்பில் வரும். கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்டிச் வந்து நெக்லைன்லலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுண்ட் ஷேப் அப்புறம் ஃப்ளவர் ஷேப்லாம் போட்டு அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக நீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இதுலேயே எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் ஒன்று இருக்குது. அது போடும்போது இன்னும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் ஈக்குவல் சைஸில் அந்த ஷேப்பில் கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி ஈக்குவலான பீட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதாவது பெருசும் சின்னதுமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஒரே மாதிரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால். நான் இப்போது அட்வான்ஸ் லெவல் வீடியோஸும் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேசிக் லெவல் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் சில பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அட்வான்ஸ் லெவல் வீடியோவும் போடுறேன். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பேசிக் லெவல் ஆரி பேசிக் லெவல் கிளாஸ் மட்டும் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் ஆரி பேசிக் லெவல் கிளாஸ்ன்னு இருக்குது, அதை பாருங்கள். அப்படி இல்லை அட்வான்ஸ் லெவல் மட்டும் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் அதுக்குன்னே தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல். அதனால் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்கு, சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாவும் இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு போடலாம். இப்போ லைட்டா நம்ம கிராஸா வச்சு போட்டுட்டு இருக்கோம். இதே ஸ்ட்ரெயிட்டாவும் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி 4 3 2 1 அந்த மாதிரி பீட்ஸ் போனோமோ அதே மாதிரி தான் எண்டிங் முடிக்கிறப்பையும் உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வருதுன்னு வச்சு பாருங்க. வச்சுட்டு இப்போ இந்த இது முடிக்கும் போது 4 3 இப்படி வருது. அந்த 3 போடும்போது கொஞ்சம் பத்தலை, சின்ன பீடா இருக்கிறதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அவ்வளோதான். லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்க, அப்பதான் நீட்டா இருக்கும். இப்போ லாஸ்டா 2 பீடை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.